இந்த சாட்டர்ன் வக்ரம்ங்கிறது லாபஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறது. அப்போ என்ன ஆகும்? 11ஆம் இடம் லாபம், நினைத்த காரியத்தில் வெற்றி, மேலும் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று சொல்லப்படுவது. இயல்புக்கு மாறிய நிலை அதிவேகம். அப்போ நமக்கான அங்கீகாரம் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு இது நாள் வரை ஏங்கி கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள் முத்திரையை பதிப்பார்கள், ஒரு ஸ்டாம்ப் இடுவார்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். நிறைய பழைய கடன்களை நீங்கள் அடைத்து விடுவீர்கள். புதிதாக கொஞ்சம் கடன் வாங்கினாலும் கூட அது ஒரு எஃபெக்டிவான ஆக்கப்பூர்வமான கடனாக இருக்கும். மெயினா நோய், மெயினா வம்பு வழக்கு, இந்த மாதிரி என்ன பிரச்சனைனே தெரியாமல் பில்லர் டு போஸ்ட் அலைந்து கொண்டிருந்த நபர்களுக்கெல்லாம் அந்த நோய்க்கு உண்டான ஒரு தெளிவு, ஒரு தீர்வு என்பது கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் உங்களுடைய சத்ருக்கள் பின்னாடி பேசுவார்கள், பேசினால் பேசட்டும். ஆனால் அந்த சத்ருவே ஏதோ ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அது ஒரு அனுகூல சத்ருவாக மாறும். அது என்ன பிரதர் அனுகூல சத்ரு அப்படின்னா, உங்களுடைய எதிரி உங்க மேல ஏதாவது உங்க ப்ராடக்ட் மேலேயோ உங்க கான்செப்ட் மேலேயோ ஒரு கேஸ் போடலாம். அவ்வாறு போடப்படக்கூடிய கேஸ் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல்சங்கர். ஏற்கனவே எங்களை பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கோச்சாரத்தில் சாட்டர்ன் சனி பகவான் இப்பொழுது மீன ராசியில் அதே ராசிக்குள் வக்ரமடைய போகிறார். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 4.5 months இந்த சாட்டர்னின் வக்ரம் என்பது என்ன செய்ய போகிறது? பிளானட் ஆஃப் டெஸ்டினி, விதியில் ஏற்படக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை ஆயுள் காரகம் மேலும் கர்ம காரகம் என்ற காரகத்துவம் கொண்டுள்ள இந்த சாட்டர்னின் வக்ரம் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது என்பதை முதலில் பலன்களாக பார்த்துவிட்டு பிறகு வக்ரம் என்றால் என்ன என்பதை விவரமாக காண்போம். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த சாட்டர்ன் வக்ரம்ங்கிறது லாபஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறது. அப்போ என்ன ஆகும்? 11ஆம் இடம் லாபம், நினைத்த காரியத்தில் வெற்றி, மேலும் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று சொல்லப்படுவது. இயல்புக்கு மாறிய நிலை அதிவேகம். அப்போ நமக்கான அங்கீகாரம் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு இது நாள் வரை ஏங்கி கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள் முத்திரையை பதிப்பார்கள், ஒரு ஸ்டாம்ப் இடுவார்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். வரவு அப்படிங்கிறது 2-3 வழிகளில் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அது பாக்கியம் சொல்லக்கூடிய இடம், பூமி சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதையும் தவிர நிறைய இந்த கிரெடிட் கார்டு பில்லு, பர்சனல் லோனு, ஹவுசிங் லோனு, ஹேண்ட் லோன், இதையெல்லாம் அவர்கள் மளவென்று கிளியர் செய்து விடலாம். குடும்பத்தில் இதனால் வரை லைஃப் பார்ட்னருடன் இருந்த நிறைய பிரச்சனைகள், சண்டைகள் கண்டிப்பாக தீரும். ஒருத்தர் இன்னொருத்தர் மேல தப்பு கண்டுபிடிக்கிறது, இன்னொருத்தர் இவர் மேல தப்பு கண்டுபிடிக்கிறது, இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய பேச்சுல வழக்கத்தை விட ஒரு நல்ல ரசனை, ஒரு நக்கல், ஒரு நையாண்டித்தனம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். ஆபீஸ் மீட்டிங்ல எல்லாம் கூட நீங்க பேசும்போது கொஞ்சம் நீங்கள் அளந்து பேசுங்கள். ஏன்னா நீங்க ரொம்பவும் துடுக்கா அப்படியே கேஷுவலா பேசும் பொழுது நிறைய பேருக்கு ஒரு பொறாமை கூட ஏற்படும். உடன் பிறந்தவர்களுடன் சொத்து சம்பந்தப்பட்ட பாக பிரிவினைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நிதானம், ஒரு சமாதானம் ஏற்படும். அது ஒரு பிளஸ். மேலும் ஸ்திரமான சொத்து
சொத்துக்கள், ஒரு வீடு கட்டுவது, ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுவது, அதன் மூலம் தொலைநோக்கு பார்வை, லாங் டேர்ம் பெனிஃபிட் பெறுவது, இதெல்லாம் இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக வரும். மேலும் வண்டியை மாற்றுவது, இல்லைன்னா இருக்கிற வண்டியவே ஒரு நல்ல ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுவது. இப்போல்லாம் என்னென்னமோ கலரிங்கு, என்னென்னமோ ஸ்டிக்கரிங் எல்லாம் ஒட்டி இந்த வண்டி பார்க்கும் பொழுதே ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஃபயர் பிராண்ட் அப்படின்னு தெரிவது போல் பளிச்சென்ற ஒரு தோற்றம் வரும். மேலும் அம்மா அப்பா அவங்களுடைய ஹெல்த்து வெல்த்து, மேலும் அவர்களுக்கு சொத்துக்கள், டெபாசிட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சமாதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மெயினா அவர்களுக்கு சப்ஜெக்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஆர்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா மியூசிக், டான்ஸ் போன்ற விஷயங்களில் ஒரு பிடிமானம் ஏற்படும். ஒரு அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். நிறைய பழைய கடன்களை நீங்கள் அடைத்து விடுவீர்கள். புதிதாக கொஞ்சம் கடன் வாங்கினாலும் கூட அது ஒரு எஃபெக்டிவான ஆக்கப்பூர்வமான கடனாக இருக்கும். மெயினா நோய், மெயினா வம்பு வழக்கு, இந்த மாதிரி என்ன பிரச்சனைனே தெரியாமல் பில்லர் டு போஸ்ட் அலைந்து கொண்டிருந்த நபர்களுக்கெல்லாம் அந்த நோய்க்குண்டான ஒரு தெளிவு, ஒரு தீர்வு என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஒரு மாற்று வைத்தியம், இயற்கை வைத்தியம், இது போன்ற விஷயங்கள்ல கூட நீங்க அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்க முடியும். உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் உங்களுடைய சத்ருக்கள் பின்னாடி பேசுவார்கள். பேசினால் பேசட்டும். ஆனால் அந்த சத்ருவே ஏதோ ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அது ஒரு அனுகூல சத்ருவாக மாறும். அது என்ன பிரதர் அனுகூல சத்ரு அப்படின்னா, உங்களுடைய எதிரி உங்க மேல ஏதாவது உங்க ப்ராடக்ட் மேலேயோ உங்க கான்செப்ட் மேலேயோ ஒரு கேஸ் போடலாம். அவ்வாறு போடப்படக்கூடிய கேஸ் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். இதுதான் அனுகூல சத்ரு என்று சொல்லப்படுவது உண்டு. திருமணம் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல டீசென்டான வரன் வரும். நீங்கள் அனுகூலமாக பேசி முடிக்கலாம். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் புதுப்பிப்பது, ஆயுள் அபிவிருத்தி, நோயிலிருந்து வெளியே வருவது, பாதிப்பில்லாமல் நீங்கள் வெறு சீக்கிரம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில் உங்களை அமைத்து கொள்ளலாம். மேலும் நீங்க கொடுக்குற சஜஷன்ஸ், இல்லை உங்க ஃபாதர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ், இதெல்லாம் பொதுவாகவே ஒரு இன்ஸ்பைரேஷனாக, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். தொழில் மற்றும் வேலையில் மாற்றம், அந்த மாற்றத்தின் ரிசல்ட் முன்னேற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர் வரலாம். அதனால வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆஃபீஸு, டெய்லி 30 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப 30 கிலோமீட்டர் வர்றது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு 10 நிமிட டிரைவில் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பது, வேலை மாற்றம் கிடைப்பது, அதன் மூலம் ஒரு இன்க்ரிமெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட், புது பிஸ்னஸ், கூட்டு வியாபாரம், பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒரு பக்காவான டாக்குமெண்டேஷன் செய்து கொண்டு முதலீடு செய்யலாம். கடுமையான உழைப்பை நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். ஒரு கிளீனிங் ஸ்டாஃப் வரலன்னா கூட யாரையும் எதிர்பார்க்காமல் நீங்களே களத்தில் இறங்கி விடுவீர்கள். ரொம்ப நாளாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் திடீர் மாற்றங்கள், திடீர் திருப்பங்கள் பிடித்து ஒரு நல்ல உச்சத்துக்கு போகக்கூடிய காலகட்டம். குலதெய்வ கோயில் வழிபாடு, அங்க இருக்கக்கூடிய சடங்குகள், சாங்கியங்களை எல்லாம் செய்து ஒரு உன்னத நிலை, ஒரு டிவைன் வைப்ஸ், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் உணர்வீர்கள். ஆன்மீக பயணம் என்பது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. மேலும் இதுல என்ன பரிகாரம் அப்படின்னு பொதுவா ரிஷபராசிக்கு தேவையில்லை. ஏன்னா இங்கு பாக்யாதிபதி அவர் தான் ஜீவனாதிபதி லாபத்தில். இது எப்படி பார்த்தாலும் லாப கர்மா என்ற அமைப்பில் தான் வருகிறது. கர்மா என்றால் செயல். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு திடீர் திருப்பத்தையும் நினைத்த காரியத்தில் வெற்றியையும் ஏற்படுத்தும். இந்த 4.5 months நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள்.
ஓப்பனாக சொன்னால் ரிஷபத்துக்கு இது ஒரு ஜாக்பாட் பீரியட். அதாவது ஒரு கிரகம் வக்ரம் அப்படின்னா அது கெட்டது அப்படின்னு எல்லாரும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஜோதிடத்தில் வக்ரம் என்பது ரெட்ரோகிரேட் அப்படின்னா அந்த கிரகம் பின்னோக்கி போவதாக அர்த்தம். இதனால் வக்ரம் கெட்டது அப்படின்னு நாம் பயப்பட தேவையில்லை. இந்த சனி பகவானை அல்டிமேட் ஜட்ஜ், அன்பார்ஷியல் ஜட்ஜ், பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய நீதிபதி, எப்பொழுதும் நாம் செய்யும் கர்ம வினை, கர்மம்னா செயல், அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தகுதியான தீர்ப்புகளை கண்டிப்பாக வழங்குவார். அதனால் நாம் நல்லதே செய்யும் பொழுது நாம் இதற்காக பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது ஒரு ரியர்ஸ் கியர் எஃபெக்ட். வக்கர நிலையில் இருக்கும் பொழுது சனி பகவானின் பார்வை மற்றும் கதிர்கள் பூமியில் வழக்கத்தை விட வித்தியாசமான மற்றும் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். பிளான் பண்ணி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். சனி வக்கரமாக இருக்கும் பொழுது பொது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவது, பெரிய முதலீடு செய்ய போவது, இதற்கெல்லாம் கொஞ்சம் நாம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால்தான் பெருமை. இந்த மாதிரி பீரியடில் நினைத்த காரியம் உடனே நடக்கலாம், ஆனாலும் கொஞ்சம் பொறுமை அவசியம். மேலும் பிளாஷ்பேக் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். பழைய பாக்கிகள், முடிக்காத வேலைகள் அல்லது கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் மறுபடியும் தூசி தட்டி எடுத்துக்கொண்டு வந்து வேகமாக அந்த விஷயத்தை நாம் முடிக்கக்கூடிய ஆற்றல் என்பது கண்டிப்பாக நடக்கும். வக்ரம் என்றது இயல்புக்கு மாறிய நிலை. பொதுவாகவே இந்த சனி பகவான் ஸ்லோ, சோம்பேறித்தனமான, மந்தம் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படியே வேகம், அதிவேகம், ஆப்போசிட்டாக செயல்பட்டு மிகவும் வேகமாக ஒரு செயலை முடிக்கக்கூடிய அமைப்பு. கடுமையான உழைப்பை இது காலகட்டங்களில் பொதுவாகவே மக்கள் வெளிப்படுத்துவார்கள். இந்த வேகம் அப்படின்னு நான் சொல்வது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்ரம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், கோச்சாரத்தில் சனி வக்ரம் அடையும் பொழுது இது உங்களுக்கு ஒரு போனஸ் பீரியட். காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக பெற முடியும். இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது குறிப்பா திருமண தடை, ஆயுள் அபிவிருத்தி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்கள் யாருக்கெல்லாம் நிலுவையில் நிற்கிறதோ இதெல்லாம் ஒரு மின்னல் வேகம் எடுத்து கடகடகடவென்று அந்த விஷயங்கள் நடந்துவிடும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.